ஐயா என் புள்ள என் புள்ள மகனே எங்கடா இருக்க என் ராஜா அடடா பெற்ற செல்வமே என் பிள்ளைய காணவே பெற்ற வயிறு பற்றி எரியுதாடா என் கண்ணு நீ எங்கடா இருக்க என் மகனே என் ராஜா பெற்றவளுக்கு தாரடா பிள்ளைகளுடைய பார்த்து என்ன வென்று தெரியும் உன்னை 10 மாதம் சுமந்தவளடாடா ஐயோ என் புள்ள தெய்வத்துக்கே மாறி வேஷமா மகராணிக்கு இங்கே ஏழை வேஷமா என் கண்ணே என் முத்து என் மணியே அட என் வயிற்றில் பூத்த என் மலரே என் பிள்ளைய காணுமே நான் பெத்த பிள்ளைய காணுமே 2 திங்களாக அங்கமெல்லாம் வந்து விட பெற்ற தாயிடா ஒருவேளை என் பிள்ளை என்ன தேடி காட்டுக்கு போயிருப்பாடா ஐயோ என் பிள்ளை காட்டுக்கு தான் போயிருப்பா காட்டிற்கு போட எந்த கண்மணி அந்தியாயோ காணி எந்த ஒரு பெண்ணுக்கும்
இறந்த பிறகு கொல்லி வைப்பார்கள் மகனே. அடனா பெற்ற செல்வம். ஒருவேளை என் பிள்ளை இறந்துட்டானா, என் பிள்ளை செத்துட்டானா, கானகத்துல என் பிள்ளை செத்துட்டானா, அப்பா மாண்டாயோ எங்கடா இருக்கு? நீ எப்படா உன் மகத்தை நான் பார்க்க போற? வாடா வாடா என் செல்வ மகனே, என் முத்து, என் வைரமே, வாடா வாடா என் கண்ணின் மணியே. ஐயோ என் பிள்ளை காணோம், என் பிள்ளை காணோம் மகனே. நீ எங்கடா இருக்க? மாமா மாமா புள்ள கொடு மாமா, புள்ள கொடு மாமா, என் பிள்ளை காணோம் மாமா. மாமா நீ அது கொடு மாமா, புள்ளை கொடு மாமா. அது என் பிள்ளை இல்லை, என் பிள்ளை அது இல்லை. என் பிள்ளை எனக்கு தெரியும், என் பிள்ளை நல்லா செழிப்பா இருப்பான், நல்லா ஐவா இருப்பான் என் பிள்ளை. மாமா காசு தான் கொடு மாமா, ஒரு ரூபா கொடு மாமா. மாமா நீ கூட மாமா. மாமா மாமா சிரிக்குது பாரா, நான் எம்மா ஐவாங்கிறேன் பார்த்து பார்த்து சிரிக்குது எங்க மாமா. வா மாமா, ஒரு ரூபா தான் கொடு மாமா. டீ வாங்கி குடிப்பேன், நான் பிஸ்கட் வாங்கி சாப்பிடும், நான் என் பிள்ளை
என் மகனுக்கு வேணுமே. ஐயோ என் ராஜா, அட நான் பெற்ற மகனு. இந்த பாவி நான் உனக்காக தானே நான் வாழ்ந்திருக்கிறேன் என் கண்ணே. ஐயோ என் ராஜா, என் செல்வமே. மாமா 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 இந்த வராரு பாருங்க. மாமா தான் புள்ள கொடுப்பாரு. மாமா புள்ள கொடுப்பியா? கொடுப்பாரு. நீ கொடுப்பியா? அப்ப நீ தான் கொடுப்பேன். மாமா காசு தான் ஒரு ரூபா கொடு, இல்ல புள்ள கொடு, ரெண்டுல எதனா ஒன்று கொடு. என் புள்ள எம்மா பார்த்து பார்த்து இருக்குது. என் புள்ள என்ன பார்த்து என் செல்லம் என் பட்டி அந்த பையன் கூட சேராத. ஆமா அந்த பையன் அடங்க மாட்டேங்குது பாரு. அவன் சேரவே கூடாது. என் புள்ள குளிக்க வச்சு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு பழி கொடுத்துக்கான். ஏ ராஜா நம்ம போல மாட்டோம். வருங்காலத்தில் அறிவோடும் ஆற்றலோடும் நல்ல வீரத்தோடு இருக்க வேண்டும். மகனே, நீ படிச்சு பெரிய ஆளா ஆகணும். ஆகினால் உனக்கு பேர் அறிவழகன். என் மகனுக்கு அறிவழகன் என்று பெயர் சுட்டிருக்கிறேன். அறிவழகா, படிச்சு பெரிய ஆள் ஆகணும். அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். சரியா? இப்ப அம்மா நான் தாளாட்டு பாடுவேனா? அப்படியே கண்ணூர நீராணி நீலா மழையடிச்சு
வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை லலலாலை போலவே எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த சித்தூர் கிராமத்துல ஏழ்மை குடும்பத்துல பிறந்தவன். என் பேர் தான் விறகு வெட்டி வேலை. என் மொண்டாட்டி பேர் வேலாயிங்க. அவ வேலாயி இல்ல, சுத்தமான லோலாயி. எங்கிட்ட சனி நேற்று மூணாம் தரமா என் தலையில கட்டினாங்களா, பம்புக்கார வாயாடி முடியாகிறா. காட்டுக்கு விறகு வெட்டு பண்ணி கஞ்சா தண்ணி சொல்லிட்டு வந்தேன். போய்தான் புளியாமத்துக்கு மேல 4 மாறு வந்து கம்யூனிட்டி முண்டை ஆளை காணும். இன்னைக்கு மட்டும் ஒரு முடிவு எடுத்துறேன். ஒண்ணு அடிக்கிற அடி அவங்க ஆத்தா வீட்டுக்கு அவ போனோம், இல்ல எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் போனோம். நல்லதொரு குடும்பம் நாய் வந்து புடுங்கும். புடுங்கட்டும் புட்டுட்டோம். ஒத்தி கரப்பா, பெட்டி கரப்பனா ஒத்தி கரப்பா, பெட்டி கரப்பா. பெட்டி கரப்பா. வணக்கம். அண்ணா சௌக்கியமா? கவுமரை எடுத்து வெளிய கட்ட மரம் வச்சேன். நலந்தானா? நிலத்துல வித்துட்டா ஆர்மி வந்து சாமி. சேமமா? சோமங்கத்துல கரியாவுக்கு மொத்தம் லுங்கி தாப்பலாம். அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா கேக்குறேன். அத கேக்குறீங்களா? நானும் நல்லா இருக்கறேன், என் மொண்டாட்டியும் நல்லா இருக்கறா. அவங்க சூப்பரா இருப்பாங்களே. கேக்குறீங்களா? என் மொண்டாட்டி சூப்பரா இருக்கறான்னு உங்களுக்கு கேக்குனா? தவறா நினைக்காதீங்கண்ணா. தவறா நினைக்காத. எங்க அண்ணி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அவங்க பார்த்தா ஒரு தெய்வ மகாலட்சுமி கடாட்சியமா இருப்பாங்கண்ணா. யார் என் மொண்டாட்டியா? ஏங்க என் மொண்டாட்டி காட்டியாரி மாதிரி இருப்பாங்க. அன்னைக்கு அவ மூஞ்சில மூச்சிட்டு விரல் வெட்ட போனன்னு வெச்சுக்க. ஒண்ணு முள்ளு வந்து கல் அடிக்க, இல்ல கத்தி எடுத்து கை வெட்டிக்குவேன். அண்ணா அன்னைக்கு திண்ணு மேல உட்கார்ந்தேன் அவங்க தானே அது. அதே பக்கத்து விட்டு பாப்பா. அப்பப்ப குழம்பு வாங்கி மட்டும் வரும். என்ன கோயம்புண்ணா? கருவாட்டு குழம்பு உனக்கு தேவையில்லாதெல்லாம் ஏன் கேட்பீங்க? கருவாட்டு குழம்பு உங்களுக்கு வேணுமா? சாப்பிட மாட்டேல்ல, அப்புறம் என்ன குழம்புன்னு கேட்கறேன். என்ன கோயம்பு தெரிஞ்சுக்கல. சாமியே விரல் வெட்ட வந்து சாமியே காலையில எழுந்து வந்தேன். 5 சம்பளம் விரல் வெட்டி வச்சுங்க. கஞ்சியா தண்ணி சொல்லி இது பேர்ல ஆளை காணோம். இந்த 5 சம்பளம் விரல் வெட்டு போய் பக்கத்து கிராமத்துல வித்துட்டு மணி 12 அடிக்கலாம். கவர்மெண்ட்ல 145 ரூபாய் பில்லு கட்டி ஆகணும். அண்ணா வறுக்கு கூடவா பில்லு கட்டுறீங்க? வரி இல்லப்பா, நான் 8 மணி டெய்லி 145 ரூபாய் கட்டிடுவேன். 145 மணி தரகத்தே நான் தான் முதல்ல. ஓ அண்ணா உங்களுக்கு தெரியலையா? இதுனா 145 ரூபாய்க்கு 1.5 மயம் தருவாங்க. யார் பாத்தியா இவ்வளவு போய் சம்பா இருக்கான். ஏடா பாட்டில் 140 தான் போட்டுருக்க, நீ 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்றீங்க. கவர்மெண்ட் ரேட் என்னவோ 140 தான். அந்த அட்டை போட்டு பிரிச்சு இப்படி எடுத்து கொடுக்கிறதுக்கு ஆக்கிருப்பான். எவன் அம்மா தாலி அட்டை எடுத்து போய் வைக்கிட்டு ஒரு நாளைக்கு 4 பாட்டு சாப்பிடுறமா, 4-20 ரூபாய் கிளாஸ் வாட்டர் வாங்கணும், சைனீஸ் வாங்கணும். எவ்வளவு செலவுக்குது? அண்ணா அந்த 20 ரூபாய் மிச்சம் பண்ண நினைக்கிறீங்களே, வாழ்க்கையில குடிக்காம இருந்தா எவ்வளவு மிச்சம் பண்ணலாம் தெரியுமா? எவ்வளவா? ஒரு நாளைக்கு மட்டும் 560 ரூபாய் மிச்சம்னா. 60 ரூபாய் விடுங்க, 500 வச்சு ஒரு மாசம் குடிச்சா என்ன ஆகுது? 15,000 ஆகுது. ஒரு வருஷம் குடிச்சா 1.5 லட்சம் ஆகுது. 10 வருஷம் குடிச்சா 15 லட்சம் ஆகிக்கிறேன் நாய் மாதிரிலாம். அப்புறம் நாம எங்க இருந்துனா இடம் வாங்கி வீடு கட்டுறது? எங்க தான் வர்றீங்க? ஆர்னில இருந்து வராங்கண்ணா. நான் மட்டும் கோலூர்ல இருந்து வரேன். யார் பாதி மனுஷனா பொறந்தா நன்றி விசுவாசம். நான் யாரும் இப்ப நன்றியோட இருக்கிறது இல்ல. நாய் நாட்டு மீது பத்தி இருக்கணுமா? கவர்மெண்ட் நம்மள நம்பி கடை வச்சுக்குது. நம்ம போய் சாப்பிடலாம், கவர்மெண்ட் பணம் எப்படி போவோம்? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ரேஷன் கடை தராங்க கேட்டு பாரு. ரேஷன் கடை தரேன். யா உங்களுக்கு லாபம் கொடுக்கல. நான் நாட்டின் மீது இவ்வளவு பற்றா? நான் இந்திய குடிமகன், பெருங்குடிமகன். நானேதான். என்ன அதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு ஒரு அநியாயத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா? என்னப்பா நான் அநியாயம் பண்ணா? 2 நாளைக்கு நான் அண்ணி அவ்வளோ அடிச்சு வெளி தருத்தி நாய் மாதிரிலாம். அச்சி வெளிய தட்டின்னு பார்த்தேன். மறுபடியும் போய் கட்டி சாப்பிட்டு வந்து ஒச்சம்பர் காவால போய் வீந்தால இன்னும் அங்கே தான் படுத்துக்கிறான். நீங்க வேற நீங்க அடிச்சு தள்ளிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் போயிட்டு எனக்கு பேஜராயிடுச்சு. அண்ணி பார்த்த உடனே நான் போயிட்டு அண்ணி தூக்கின்னு ஆட்டோ வர வச்சு ஆட்டோவில் கூட்டுன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டு குளுக்கோஸ் போட்டு மாத்திரை. ஒரு கல்லு தூக்கி போட்டானே அது தப்பு, நான் உயிர் போயிடும். எங்க அண்ணி நான் அவங்க அப்புறம் குளுக்கோஸ் போட்டு மாத்திரை டானிக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து மறுபடியும் ஆட்டோவிலே கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டு வந்துட்டேன் தெரியுமா? ரோட்ல வீடு கண்டா கூட தூக்க மாட்டாரு. ஒன்னாட்டிக்கு வீடு இருந்தா போய் தூக்குவாரு. ஏன்னா தப்பா நினைக்கிறீங்க? யாரு அவங்க எனக்கு அண்ணி இல்ல? அண்ணி யாருக்கு சமம்? அம்மாவுக்கு சமம். அம்மா யாரு மாதிரி? அம்மா யார் மாதிரி? தெய்வம் மாதிரி. தெய்வம் மாதிரி. மாறி மாறி கேப் மாதிரி. அப்படி மாற கூடாது. நான் மாற மாட்டேன். அதான் சொல்றேன். அவங்க எனக்கு அண்ணி, தெய்வம், அம்மா எல்லாம் அவங்க ஏமா எனக்கு. நான் அடிக்கடி தான் பேசி கிடக்குறீங்க எல்லாரும். அவங்க பண்ற தப்பு தெரிஞ்சா என்ன செய்றாங்க? என்னங்க ராமசாமி பட்டாட்டிக்கு ஏறிக்குது, கோயில்சாமி பட்டாட்டிக்கு ஏறிக்குது, முனியாண்டி பட்டாட்டிக்கு ஏறிக்குது. அண்ணா இப்படியே போனா இங்க ஒரு ஏரி இருக்குதுண்ணா. ஐயோ அந்த ஏரி இல்லப்பா, கவர்மெண்ட்ல போட்ட 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல ஏறிக்குது. நான் பட்டாட்டிக்கு ஏறலீங்க. அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சுக்குது நான் குடும்ப மன்ற லட்சணம். குடும்ப தலைவி சென்னில் தான் 1000 ரூபாய் போராட விட்டாங்க. ரொம்ப பச்சைப்பா. அண்ணா உதாரி அரிசியா இல்லையா? அண்ணா எனக்கு கூட ஏறவே இல்லைண்ணா. கடவுள உங்க யாரியா
ஃபார்ம் ஃபுல்லா பண்ணியா அண்ணா இல்லண்ணா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தியா இன்னும் கொடுக்கலண்ணா. அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த எனக்கு யாரல உனக்கு எப்படி யாரா அண்ணா அது கிடையாதுண்ணா. அதே கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குது என் குடும்பம் சரியில்லைன்ட்டு. பாரம்பா நம்ம 2 பேரும் கூட ஒரே மாதிரி. நம்மளுக்கு பாடி வேற சாமியா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கண்ணா. என் மொண்டாட்டி கஞ்சி எடுத்து வருவா அங்க இங்க தேடி கிடக்க போறா ஆமா ஆமா அதெல்லாம் எடுத்து வச்சா பாரு அந்த பாரி அடியே உட்காந்து சொல்லுங்க நான் விரல் விட்டு வந்து கஞ்சி குடிச்சு நானே மொண்டாட்டி வீட்டுக்கு போயிடுறோம் கண்டா கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறீங்களா நீ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டுமோ. இன்னும் வினோத் பீட்டர் அவர்கள் என்னுடைய ரோஜா நாடக மன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் அவர்களை பாராட்டி ரூபாய் 50 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறோம். விளக்க சொன்னால் தெரியுதாய். ஆமா நான் கதிர என்ன தெரியுமா தசரத சக்கரவர்த்திக்கு கைகை அம்மனுக்கு மகனாக பிறந்தவர் என் பேர் தான் கர்ண மகாராஜே. அப்ப ராமர் யாருக்கு பிறந்தார் தெரியலையே. கஜகோல் பாண்டியா என் ஆட்சியில் ஏதாவது குறைவுகள் இருக்கிறதா? குறைவே இல்ல, மொத்தம் சிலேபியா இருக்குது. மாதம் மாறி படுகிறதா? மழை போயிடலாட்டா பார்த்ததே வரல. மக்கள் அனைவரும் சோமந்தானா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? ஆமா. என் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கர்ண மகாராஜா வந்த உடனே மாறி மாறி கொடுக்கக்கூடிய வள்ளல் என்று பேர் எடுத்தவர். ஆமா. அப்படி இருக்கின்ற பொழுது பெண்ணாக உங்களுக்கு ஆளுக்கு 2 கோட்டை இலவசமா கொடுக்கணும். ஏமா ஆம்பளை குடிச்சிட்டு அமங்கலம் பண்றது போதாதா? பொம்பளை குடிக்கணுமா? ஆம்பளை குடிச்சா அமங்கலம் பண்ணுவாங்க, பொம்பளை குடிச்சா குடியும் குடுத்தனமா இருப்பாங்க. ஆமா ஆமா வந்ததுல பாக்குறேன் என்ன பொய்யும் பொய்யும் சவுண்ட் கேக்குது. என்னதான் ஒண்ணும் என்னதான் வந்து சவுண்ட் இவன்மா என்னம்மா ஒரு போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒண்ணுதான் இருக்கக்கூடாது. இல்லைங்க ஏன்ட்ட இல்ல ராஜா. ரொம்ப போச்சு. மிருதிக்கார வச்சுக்கிறேன், இப்ப வாங்கி போ.
மாமா 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 என்ன மாமா இது? மிருதங்கம் ஐயோ தெரியல எனக்கு என்னன்னு. மிருதங்கம் ஏதோ ஒரு கம் விடு மாமா. மிருதங்கம் கூட்டுல இருந்து மேய்ச்சி நிக்கிறீங்க என்ன பண்றது பண்றது எங்க அடங்குறீங்க? அடங்குறீங்களா ஐயா? மாமா புள்ள கொடு மாமா. என்னது? எனக்கு புள்ள வேணும். நீ கவலைப்படாதம்மா அப்ப வா கொடு. உனக்கு நான் புள்ள கொடுக்குறேம்மா வா மாமா மாமா. நீ கவலையே படாத கொடு மாமா. என் புள்ள ஆதி இருக்கிறான் ஆதியா சின்ன குழந்தை யூகேஜி தான் படிக்கிறான் என்ன படிக்குதா? கலரா இருப்பான் சூப்பரா இருப்பான் இல்ல பசங்களா தான் இருப்பானா? சிகப்பு கலர் சேய்ப்பு கலரா இருப்பான் மாமா எனக்கு புள்ள வேணும் மாமா. அதாம்மா என் புள்ள கொடுக்குறேன் நானு நீ எடுத்துக்கம்மா அந்த புள்ள வேணாம் எனக்கு. யூகேஜி படிக்கிற சின்ன பையன்மா அது அடங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாம்மா ஆஹா. பாரதி ஸ்கூல்ல தான் படிக்கிறான் சரி மாமா இந்த பாரு மாமா பையன் பேர் என்ன சொன்ன? ஆதி உன் பேரு? ஜோதி அடாயா கச்சின் 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 கச்சின். இந்த மாதிரி சதி சொன்னா தமிழ்நாட்டிலே இல்லம்மா நீ புள்ள கொடுனா மாடாட போய் கூட்டிட்டு நான் வந்து புள்ள அடாயா கண்ணே ஏத்தல் கோமரி அம்மா அச்சு போடாதே. அம்மா நான் உன் தேடிக்கிறோம் எங்கடா போகிறா? சிரிக்கிற பாரு என் பிள்ளை என்ன சிரிக்குது பாரு. என் கண்ணே என் மணி என் செல்ல அழக்கூடாதா? அம்மா நான் வந்துட்டு இல்லை என்ன அழுகுறேன் அச்சுருண்டா அழகாதுரா. அம்மா நான் தாளாட்டு பாடுறேன் நீ படுத்துக்கணும் அப்படியே தூக்கி போடுறியா? எனக்கு வடக்கு மழை பொழியோ என் கண்ணே உனக்கு வாசலில வெள்ளம் வரும் அந்த வாசல் வரும் வெள்ளத்தில என் கண்ணே உனக்கு வாழ ரெண்டு மேய்ச்சி வரும் உனக்கு தெற்கே